பாட்டி இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. மாமா இந்தாங்க உங்களுக்கு டீ. வெண்ணிலா உனக்கு என்ன பிடிக்கும், காஃபியா டீயா? எனக்கு ஏதோ வேண்டாம், எடுத்துட்டு போ. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறியா? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சிரிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். அதே மாதிரி நீங்களும் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே ரோஷமா இருக்கீங்கன்னு நாங்களும் பாக்குறோம். இத வாங்கணும்னா லைசென்ஸ் வேணுமா? எப்படி இந்த லைசென்ஸ் எடுக்கிறது என்கிட்ட இருந்து? சாரிங்க, தெரியாம இடிச்சிட்டேன். என்னமா அது, பாத்து வரமாட்டியா? சாரி. ஆமா, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? என் வீட்டுக்கு நான் வரக்கூடாதாமா? அதுக்கு இல்ல, யாராச்சும் சிவகாமிய கூட இருந்து கவனிச்சுக்கணும்ல. நீ இப்படி தனியா விட்டுட்டு வந்திருக்கியே, அதனாலதான் கேக்குறோம். அது மட்டும் இல்ல, கல்யாணம் ஆன பொண்ணு பிறந்த வீட்டுக்கு வரதா இருந்தா புருஷனோட தான் வரணும். வீட்டுக்கு வந்த மாப்பிளைய வெளியே பொண்ணு விரட்டினவள நான் எதுக்கு என் வீட்டுக்குள்ள சேர்க்கணும்? உனக்கே இவ்வளவு ரோஷம் இருக்கும்போது உன்னை பெத்தவ எனக்கு எவ்வளவு ரோஷம் இருக்கும்? அப்ப மாப்பிள்ளை இல்லாம இந்த வீட்டுக்குள்ள என்ன விட மாட்டேன் அதானே? கண்மணி கிட்ட கூச்சுக்காத. எப்படியும் அவ ஒரு நாள் மாப்பிள்ளைய புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட சேர்ந்து வாழ்ந்துருவா. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ அக்கா. உங்களுக்கு என்ன இப்போ, புருஷனோட தானே வீட்டுக்குள்ள வரணும். ஏங்க வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அக்கா கண்மணியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. இனிமேல் உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. இவ உங்களை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கா மாப்பிள்ள. ஆனா நீங்க அதை எதையுமே மனசுல வச்சுக்காம இவ மேல இவ்வளவு அன்பா இருக்கீங்களே, உங்க மனசு யாருக்குமே வராது மாப்பிள்ள. என் வாழ்க்கையவே அழகாக்குன தேவதை உங்க பொண்ணு. அவளை விட்டுட்டு நான் எப்படி அதை இருப்பேன்? கார்த்தி, நீ மார்க்கெட் போய் ரோஜா பூ, மல்லிகைப்பூ, அதுக்கப்புறம் பழக்கடைக்கு போய் ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை இது எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. அதான் கண்மணியும் அன்பும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல. என்ன இதெல்லாம் பேக்ல கிலோ கணக்குல பூ, பழம் எல்லாம் வாங்கி குவிச்சிருக்கோம்ல, எதுக்குன்னா இதெல்லாம்? அது எப்படி என் வாயில நான் சொல்லுவேன்? எனக்கு வெக்கமா வருது. இது எல்லாம் உங்க ரூம டெக்கரேட் பண்றதுக்கு தான்.